இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற புஷ்பா 2 த ரூல் படத்தை பற்றி பார்க்கலாம். நாங்களா பர்த்டே கதையை பற்றி பார்த்தோம்னா, போன பார்க்க எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல தான் இந்த கதையை துவங்குது. இந்த பார்க்கில் நல்ல படபலம் பணபலம் அரசியல் செல்வாக்கு இதோட இருக்காரு புஷ்பா. அதே வில்லன் தான் பகத்பாசி. அவருக்கு இவருக்கு ஒரு வாக்கிய தகராறு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மோதல் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு சிஎம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சிஎம் பார்க்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னோடனே ஹீரோவுடைய மனைவி சொல்கிறாங்க, அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நீ கடத்தல்காரன், நம்ம பார்ட்டிக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குற, அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் நான் ஒரு கடத்தல்காரன் கூட நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவமானப்படுத்திடுறாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ ஹீரோவுக்கு நீ சிஎம் இருந்தாலும் உன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது, நான் சிஎம்ஏ மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தோட வெளியே வர்றாரு. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. புறாவுக்கு ஒரு போராடா, இதனால பெரிய அக்க போரா இருக்குன்ற மாதிரி. அடுத்து என்னாச்சு அப்படின்னு இந்த படத்துடைய கதை விளங்கும்டா. ஏற்கனவே வந்த புஷ்பா ஒண்ணு எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியல. அதுவே ரொம்ப தெலுங்கு படமா இருக்கும். உலகத்துல வந்து அத்தனை மாஸ் மசாலா படத்தையும் போட்டு கலந்து ஒரு மசாலா படமா எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, இதனால கொஞ்சம் யோசிச்சு நல்லா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இது அதை விட மசாலா எடுத்து வச்சிருக்காங்க. உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம், நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்கா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன் சொன்னாலே போதும். ஜப்பான்ல ஒரு ஹார்பர் காட்டுறாங்க. அந்த ஹார்பர்ல கண்டெய்னர்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க கிரேன்ல. ஒரு கண்டெய்னர் மட்டும் ஓவர் லோடுன்னு காட்டுது, மேலே ஏற மாட்டேங்குது அந்த கண்டெய்னரு. அது கீழே உழுது. கீழே உடஞ்ச உடனே அதுலேருந்து செம்மர கட்டையெல்லாம் வெளியே வந்து உழுது. இதை பார்த்துட்டு அந்த ஜப்பான்காரனுங்க செம்மர கட்டை வந்து உழுதுன்ட்டு அவங்க பாஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அவன் கிளம்பி வர்றான். ஒரு படையோட வந்து பார்த்த உடனே, சார் உள்ள செம்மர கட்டை மட்டும் இல்ல, உள்ள ஒரு ஆளு இருக்கான் அப்படின்னு உடனே, ஏண்டா இந்த கண்டெய்னர் வர்றதுக்கே 45 நாள் ஆகும், 45 நாளா ஒருத்தர் சாப்பிடாம கொள்ளாம வந்திருக்கானா அப்படின்ட்டு அவன் ஜப்பான்காரன் தமிழ்ல பேசிட்டு இருக்கான். உள்ள இருந்து வந்தவர் பார்த்தா இவரு அவர்கிட்ட ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருக்காரு. ஜப்பான்காரன் தமிழ்ல பேசிட்டு இருக்கான், இவரு ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருக்காரு. ரொம்ப புதுசா இருக்கு சார், இது புதுசா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியல. அதை வெறும் வெத்து பில்டப்ல ஓட்டிருப்பாங்க. அந்த படத்துடைய டைட்டில் வரும்போது புஷ்பான்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து ஹீரோயின் பேரா தான் இருக்கும். ஹீரோ வந்து புஷ்பா புருஷனா இருப்பாரு அப்படிதான் நினைச்சு போய் படம் பார்த்தா புஷ்பராஜ் அவர் பேரு. புஷ்பானா யார் தெரியுமாடா? ஃபயர்லான்னு உயிர் எடுத்தானுங்கல்ல. இதுல வந்து வைல்டு ஃபயர்லா இன்டர்நேஷனலா எப்படான்னு வெறும் பில்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை தாங்கிறதுக்கு உங்களுக்கு மன உறுதி இருக்கான்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பொறுத்த அளவுக்கு நிச்சயமா நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க. முழு படமா பார்க்கும்போது பெருசா உடம்பு வலியோ தலைவலியோ இல்ல. ஆனா மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் ஏற்படுத்துச்சு. இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நட்டி பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.